காய்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு இந்த எபிசோட்ல சண்டே சமையல் பத்தி தான் பார்க்க போறோம். ஒரு 2 டிஷ் நான் பண்ணேன். அந்த மீன் வறுவல், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மட்டன் சுக்கா விச் வாஸ் வெரி யம்மி. ஸோ ஃபர்ஸ்ட்டு மீன் வறுவல் நம்ம நார்மலா பண்ற மாரி தான். உப்பு, மஞ்சத்தூள், மொளகாத்தூள், ஃபிஷ் மசாலா நீங்க தனியா யூஸ் பண்ணீங்கன்னா எடுத்துக்கோங்க. நான் அப்படி எதுவும் எடுக்கல. காமனா எடுத்த மசாலா அண்ட் கொஞ்சம் கரம் மசாலா, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அண்ட் கருவேப்பிலை உங்களுக்கு வேணும்னா நீங்க போட்டுக்கலாம். இல்ல டைரக்ட்டா தவால ஃப்ரை பண்ணும்போதும் போட்டுக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. தண்ணி வந்து ரொம்ப விட்டுலாம் மிக்ஸ் பண்ணாதீங்க. கொஞ்சம் திக்கான பேஸ்ட் மாரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் இதோட மெயின் டேஸ்ட்டே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லெமன லாஸ்ட்டா வந்து ஸ்க்வீஸ் பண்றது தான். நீங்க மசாலாவ பெரட்டிட்டு அதுக்கப்புறமே ஸ்க்வீஸ் பண்ணலாம். இல்ல இப்படி நடுவுல பெசையும்போதுமே நீங்க ஸ்க்வீஸ் பண்ணிக்கலாம். ஸோ, இப்ப இந்த கன்சிஸ்டன்சி உங்களுக்கு தெரியுதுல வீடியோல. இந்த அளவுக்கு பண்ணிட்டு இந்த பேஸ்ட்ட ஃபிஷ்ஷோட எல்லா சைடுமே உள்ளேருந்து இப்ப இந்த ஃபிஷ்க்கு ஈஸியா அப்ளை ஆயிடும். இதே நீங்க ஒரு பாம்ஃப்ரெட் ஃபிஷ்ஷு அந்த மாரிலாம் வாங்குனீங்களா, அது கொஞ்சம் சைஸ்லயுமே திக்கா இருக்கும். ஸோ, அதுக்கு நல்லா ஈவனா கோட் ஆவுற மாரி எல்லா ஃபிஷ்க்குமே மசாலா அப்ளை பண்ணுங்க. ஃபைனலா இந்த மாரி பண்ணிட்டு, எதுக்கும் ஃபர்ஸ்ட்டு இந்த மசாலாவ நீங்க டேஸ்ட் பண்ணி பாருங்க. உப்பு, காரம்லாம் சரியா இருக்கான்னு. அதுக்கப்புறம் மேரினேட் பண்ணுங்க. மேரினேட் பண்ணி ஒரு 30 டூ 35 மினிட்ஸ் இல்ல 20 மினிட்ஸ் கூட ஃப்ரிட்ஜ்ல வச்சுக்கோங்க. பிகாஸ் நீங்க தவால வறுக்கும்போது மசாலா ஒட்டாம வரும். அண்ட் நெக்ஸ்ட் வந்து நம்ம மட்டன் சுக்கா செய்யலாம். நார்மலா மட்டன் அதெல்லாம் செய்யறதுக்கு வந்து கடல் மசாலா போட்டுக்கலாம். பட் இந்த சுக்கா பொறுத்தவரைக்கும் இந்த தனியா, சீரகம், சோம்பு, அதுக்கப்புறம் வரமிளகா, மிளகு இதெல்லாம் வந்து நல்லா ஒரு எண்ணெய் போடாம ஒரு 1 மினிட்க்கு கடாயில வறுத்து எடுத்துக்கணும். இந்த வறுத்தெடுத்து அரைச்சு எடுத்த பொடி தான் இது. கோஸாவும் உங்களுக்கு பண்ணிக்கலாம். இல்ல நீங்க ஃபைன் பவுடரா வேணுனாலும் அந்த மாரி அரைச்சுக்கோங்க. பண்ணிட்டு ஒரு வாணல்ல மண் சட்டியில சமைச்சா இன்னும் ஒரு மாரி மணக்க மணக்க டேஸ்ட்டா இருக்கும். ஸோ நான் இது யூஸ் பண்ணேன். சின்ன வெங்காயம் போடுறது இன்னும் டேஸ்ட்ட தரும். ஹெல்த்துக்குமே ரொம்ப நல்லது. ஸோ நான் சின்ன வெங்காயம் போட்டு, சின்ன வெங்காயத்த பொடிசா நறுக்கியும் போட்டேன். ஸோ முழுசா இருந்தா யாரும் சாப்பிட மாட்டோம்ல அதனால. இந்த வெங்காயம், கருவேப்பிலை நல்லா பொன்னிறமா வர அளவுக்கு நல்லா வதக்குங்க. சிம்ல வச்சு வதக்குங்க. இல்லன்னா மீடியம் ஃப்ளேம்ல. ஏன்னா மண் சட்டி வந்து எப்பயுமே ரொம்ப ஹீட் பிடிக்கும். ஸோ மீடியம் ஃப்ளேம்ல வச்சு வதக்குங்க. கருவேப்பிலை வேணும்னாலும் போட்டுக்கலாம். ஆப்ஷன் தான். ஆக்சுவலா மட்டன் சுக்கால வந்து பார்த்தீங்கன்னா, தக்காளி யூஸ் பண்ண மாட்டோம். சிலர் யூஸ் பண்ணுவாங்க. மேக்ஸிமம் தக்காளி போடாம இந்த வெங்காயத்தில செய்றது தான் அந்த டேஸ்ட் தரும். நீங்க எந்த ஒரு டிஷ் செய்றதாலுமே வெங்காயம் கட் பண்ற ஷேப்பு, சைஸ் அத பொறுத்துமே உங்களோட டிஷ்ஷோட டேஸ்ட்டும் வந்து எப்பயுமே இன்ஃப்ளூயன்ஸ் ஆகும். ஸோ அவங்களுக்கு தேவையான மாரி அதுக்கேத்த மாரி ஷேப்ல வெங்காயத்த எப்பயுமே கட் பண்ணிக்கோங்க. மட்டன ஆல்ரெடி ஒரு 10 விசில் விட்டு பாயில் பண்ணி வச்சாச்சு. மஞ்சத்தூள், உப்பு அதெல்லாம் போட்டு, இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு 1/2 ஸ்பூன் போட்டு, அத நல்லா பண்ணிட்டு, எலும்பு இல்லாம இந்த மாரி நான் சாப் பண்ணி எடுத்துக்கிட்டேன். உங்களுக்கு எலும்போட புடிக்கும் உங்க வீட்லனா, எலும்போடயே நீங்க சமைக்கலாம். எல்லாத்தையும் போட்டு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் போட்டு, எல்லா மசாலாவையும் நல்லா பெரட்டிடுங்க. கடைசியா வந்து நம்ம இந்த பொடிய தூவுறோம். அந்த மாரி. ஃபர்ஸ்ட்ல பொடிய போட்டுறாதீங்க. லாஸ்ட்ல தான் பொடிய போடணும். இப்போ மட்டன் நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. இஞ்சி, பூண்டு, வெங்காயம் அதோட. ஸோ நம்ம அரைச்சு வச்ச பொடிய வந்து ஆறுன பிறகு இப்படி போடணும். உங்களுக்கு இதெல்லாம் போட்டுட்டு, தண்ணி வந்து அந்த மட்டன் வேக வச்ச தண்ணி இருக்கு பார்த்தீங்களா? அந்த தண்ணிய நீங்க ஒரு 1/2 கப் உங்களுக்கு எந்த கன்சிஸ்டன்சில வேணுமோ, சிலர் கிரேவியா ப்ரிஃபர் பண்ணுவாங்க. சிலர் ரொம்ப ட்ரையா ப்ரிஃபர் பண்ணுவாங்க. அதுக்கேத்த மாரி போட்டுட்டு, உப்பு, காரம்லாம் தேவையான அளவுக்கு வேணுனா அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. பெப்பர் போட்டுக்கோங்க. எல்லாத்தையும் போட்டுட்டு கடைசியா மல்லி இலையும், கருவேப்பிலையும் தூவி எடுத்துட்டீங்கன்னா, சுவையான மட்டன் சுக்கா ரெடி. உங்களுக்கு பார்க்கறப்பவே தெரியும். அந்த எண்ணெய் பிரிஞ்சு வந்து ஒரு மாரி செம்மையா இருக்கிறது. மட்டன நீங்க வேக வச்சுட்டு தான் போடணும். அப்பதான் நல்லாருக்கும். ஸோ மட்டன வேக வச்சுட்டு போடுறதுனால இது நல்லாருக்கும். சிக்கன் சுக்கானா ஒண்ணும் இல்ல. இதே சிக்கன நீங்க வேக வைக்காம அப்படியே கூட போட்டுறலாம். ஏன்னா சிக்கன் சீக்கிரமா வெந்துரும். இத வந்து நீங்க ரசம் சாதம், இல்ல நார்மலா சாதத்தோட பெசஞ்சு சாப்பிடலாம். இல்ல தோசையில தொட்டு சாப்பிடலாம். எல்லாத்துக்குமே இந்த டிஷ் செம்மையா இருக்கும். பரோட்டாவோடலாம் வச்சு சாப்பிட்டீங்கன்னா, செம்ம வேற லெவல்ல இருக்கும் உங்களுக்கு. ஸோ எஸ் மட்டன் சுக்கா கம்ப்ளீட்டட். நெக்ஸ்ட்டு மீன வந்து மேரினேட் பண்ணியாச்சு. நீங்க வறுக்கும்போதே வந்து பார்த்தீங்கன்னா, எந்த மசாலாவுமே எனக்கு ஒட்டாம வந்துருச்சு. ஸோ வறுத்து எடுத்துட்டு இதுதான் எங்களோட இன்னைக்கியோட சண்டே டிஷ்ஷஸ். மட்டன் குழம்பு, மீன் வறுவல், பருப்பு எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால பருப்பு அண்ட் மட்டன் சுக்கா. இந்த மட்டன் சுக்கா வித் பருப்பு காம்பினேஷன் சுட சாதத்தோட சாப்பிடும்போது வேற லெவல்ல இருக்கும் கைஸ்.